உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணிதான் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் சனி பகவானே மிக மிக முக்கிய காரணமாகிறார். அப்ப அந்த கிரகம் வக்ரம் அடையும் போது எந்த மாதிரி ஒரு பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சனி வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் நகரும் பொழுது வக்ரம் அடையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதுபோல சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து சனி பகவான் விலகி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி வக்கரகதி காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனி வக்கரகதி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது இயற்கைக்கு மாறான பலனை தரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல நிறைய வக்கர கிரகங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய அன்சர்டனிட்டிஸ் நிறைய நடக்கும். நீங்க உதாரணத்துக்கு உங்க ஜாதகம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த கிரகம் நிறைய கிரகம் வக்கரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அடிக்கடி நடக்கும். அந்த மாற்றங்கள் சில பேருக்கு நல்லதா இருக்கும், சில பேருக்கு கெட்டதா இருக்கும். நிறைய பேருக்கு சில நேரங்கள்ல கெட்ட மாற்றங்களை இந்த வக்கர கிரகங்கள் கண்டிப்பா கொடுக்குது. அது போல இந்த சனி பகவான் வக்கர கதியில் வரும்பொழுது அவருடைய தன்மையிலிருந்து மாறி நல்ல பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கார். நம்ம முதல்ல சனி பகவான்னா என்ன சொல்லுவோம்னா, அவர் வந்தாவே 7.5 சனி வந்தா பிரச்சனை வரும், அஷ்டம சனி வந்தா ப்ராப்ளம் வரும், அர்த்தாஷ்டம சனி வந்தா பிரச்சனை வரும், இப்படி எல்லாமே பார்த்து பழகிட்டோம். அது போல இந்த சனி பகவான் இப்ப வக்கர கதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா தனக்கு இயற்கைக்கு மாறான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்க போறாரு. நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. எந்தெந்த வகையில எந்தெந்த விஷயத்துல மாற்றம் ஏற்படுது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர பயிற்சி ஆகிறார். அது பாத்தீங்கன்னா அடுத்த நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த வக்கரகதியில இருக்க போறாரு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்ப அஷ்டம சனி. சார் அஷ்டம சனி பாதிக்குமா சார் அப்படின்னா, அஷ்டம சனி பாதிக்கும். என்னெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யலாம், அதை தான் பார்க்க போறோம். இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல முக்கியமா, அதுவும் வக்கரகதி காலகட்டத்துல சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, முக்கியமா வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். வேற வழி கிடையாது. கண்டிப்பா அதனால ஒரு தொந்தரவு வரும், ஒரு பிரச்சனைகள் பெருசாகும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. சரி, வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்றேன், நான் ரொம்ப நாளா ஒரு வேலையை தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல அப்படின்னா ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் காத்துட்டு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ நீங்க சென்னையில வேலை பார்க்குறீங்க, வெளியூர் வேலை ட்ரை பண்ணுங்க, வேற இடத்துக்கு வேலை ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் டிராவல் பண்ணி போறாம ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா கண்டிப்பா வேற ஒரு வேலை கிடைச்சா கூட அதுல தொந்தரவுகள் கண்டிப்பா வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதுக்கு இந்த மாதிரி வேலையை தேர்றது ரொம்ப நல்லது. சார் அப்ப நான் வேற ஏதாவது டிரான்ஸ்ஃபர் எங்கேயா கிடைச்சா போலாமா சார், வெளியூர் போலாமான்னா தயவு செய்து போங்க, சூப்பரா இருக்கும் வாழ்க்கை, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. யாருக்கெல்லாம் சிம்ம ராசியா இருக்கீங்களோ ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது, வேற ஸ்டேட்டுக்கு போடுறாங்க, வேற ஊருக்கு போறீங்க அப்படின்னா எடுத்துக்கங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இல்லைன்னா பாதிப்புகள் வரும், அதுல உறுதி, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு. அப்ப வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவர்கள், வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும், அது எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். என்னன்னா அந்த அஷ்டம சனியா இருக்கனால யாரையும் நம்பாதீங்க. இன்னொருத்தரை நம்பி வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணாதீங்க. முக்கியமா பணம் செலவு பண்ணி போகணும்னு முயற்சி பண்ணாதீங்க. அது மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது நஷ்டம் தான் வரும். வேலை கண்டிப்பா கிடைக்க போகுது, அந்த பணத்துக்காக திருப்பி ஓடுற மாதிரி ஆயிரும். கடைசியில நீங்க எங்கேயோ கடனை உடனே வாங்கி செய்வீங்க, கடைசியில அதுலயும் மாட்டிப்பீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதே போல சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு வாய்ப்பு தேடி வரும், அதை எடுத்துக்கோங்க. நிறைய சிம்மராசி என்பவர்கள் என்ன நினைப்பீங்கன்னா,
அம்மாக்காக நான் பாக்குறேன், அப்பாக்காக பாக்குறேன், என் மனைவிக்காக பாக்குறேன், குழந்தைக்காக பாக்குறேன்னு சொல்லி நிறைய பேர் தவற விட்டுருவீங்க. அது மாதிரி இல்லாம ஒரு வெளிநாடு வேலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. சிறப்பா இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் நல்லா தான் இருப்பீங்க. கொஞ்சம் அங்க போனோன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மனசு ஒத்துக்காது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்க போகுது. அதற்கான முயற்சிகளை இந்த சிம்மராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல சில பேர் வெளிநாட்டிலே இருப்பீங்க, அவங்களுக்குமே வேலை சில பேருக்குலாம் போயிருக்கு, இல்லைன்னா இல்லை, கண்டிப்பா போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே ஒரு இடமாற்றத்துடன் ஒரு வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. அதை முயற்சி பண்ணுங்க. நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, வேற ஸ்டேட்ல ட்ரை பண்ணுங்க, வேற கண்ட்ரில ட்ரை பண்ணுங்க. எப்படி சார் நான் ட்ரை பண்ணது, இத்தனை வருஷமா நான் இங்க இருந்துட்டேன், இங்க வீடு வாங்கிட்டேன், அதெல்லாம் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா சம்பாத்தியம்னு ஒண்ணு வேணுமா இல்லையா? அது எல்லாம் எப்படி அந்த வீடை பாதுகாப்பீங்க, எப்படி லோன் கட்டுவீங்க, எப்படி உங்க குழந்தைங்களாம் பார்ப்பீங்க? அப்ப நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா அங்கேயுமே நீங்க ஒரு வேற வேலை மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வேலையே போலனா கூட வேலையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா தயவுசெய்து மாறிடுங்க. இல்லைன்னா வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில வேலை போனதுக்கு அப்புறம் ஐயோ வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நிறைய சிம்மராசி என்பர்கள் இருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தை தொழில நிறைய மாற்றங்கள் வருமானா வரும். ஆனா என்னன்னா அந்த மாற்றங்கள் உங்களுக்கு செலவை கொடுக்காம இருக்குமான்னு பாத்துங்க. எங்க சார் பிசினஸ் பண்றோம், பணம் இல்லாம ஏதாவது ஆகுமான்னு கேட்டா பணம் இல்லாம பண்ணா மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா தேவையில்லாம கடன் வாங்கி பண்ணாதீங்க. முக்கியமா வெளியில வட்டிக்கு வாங்கி பண்ணாதீங்க. அதே மாதிரி முக்கியமா யார்கிட்டையும் கடன் நான் திருப்பி இந்த டைம்ல கொடுத்துருவேன் அப்படின்னு நினைச்சு பிசினஸ் பண்ணீங்கன்னா அதுல நஷ்டம் மட்டுமே வரும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதெல்லாம் வந்து போயிடுச்சு சார்னாலும் திருப்பி அதிகமா வரும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இல்லைன்னா கண்டிப்பா தோல்விகளை சந்திக்கக்கூடிய நேரம். ஜாக்கிரதையா இருங்க. தேவையில்லாம போய் எங்கேயா மாட்டிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதே போல புதுசா பிசினஸ் பண்றேன்னு யாரும் போகாதீங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களாம் பிசினஸ் பண்றாங்க, நம்ம பண்ணா என்ன அப்படின்ற எண்ணங்கள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ அதிகமா இருக்கும். நீங்க மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருங்க. அது என்ன பிளானா இருந்தாலும் சரி, என்ன ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சரி, அது நடக்காது. ஜாக்கிரதையா இருங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. அதே போல புதுசா தொழில் செய்யக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா, புதுசா ஏற்கனவே தொழில் செய்றீங்க, அவங்களே புதுசா ஏதாவது ட்ரை பண்ணாலும் வேண்டாம். அதை அவாய்ட் பண்றது நல்லது. இப்பதான் நிறைய லோன்ஸ் கிடைக்கும், 4 பேர் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது உங்களை மாட்ட வைக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்க போது. ஜாக்கிரதையா இருங்க. இருக்கிறத ரன் பண்ணுங்க. சார் அப்ப எப்படி சார் கடனை கட்டுறது? கடனை கட்டுறது இருக்கிறத ரன் பண்ணி தான் கடனை கட்டி ஆகணும், வேற வழி கிடையாது. இல்லைன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை மாட்டிப்பீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கீங்க, அதுவே சில பேருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும், அது வேற. ஆனா அதை விட அதிகமான ஒரு அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவர் ரொம்ப கவனமா இருக்கணும். சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு கமாண்டிங் இருக்கும் வீட்டுல. நீங்க சொல்றதான் நடக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இந்த சிம்மராசி என்பது இருக்கும். அதுல பிரச்சனைகளை மாட்டக்கூடிய ஒரு நேரம். கணவன் மனைவிக்குள்ள ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னா அதுல ஏதாவது பிரிவினை வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க. தேவையில்லாம மாட்டிக்காதீங்க. இல்ல பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேர்ந்து வாழ்றதுக்கு எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. அதுல தோல்வியை மட்டுமே சந்திக்கக்கூடிய நேரம். ஏன்னா நீங்க ஏதாவது ஒண்ணு பேச, அவங்க ஏதாவது ஒண்ணு யோசிக்க, தேவையில்லா இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. நான் காலம் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும், வேற வழியே கிடையாது. ஜாக்கிரதையா இருங்க. அதே புதிய திருமணம் பண்றீங்க அப்படின்னா ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி அந்த வரனை நீங்க பேக்ரவுண்ட் செக் பண்றது, ஜாதகம் பார்த்துக்கிறது, எல்லாமே செய்வது முக்கியம். சும்மா அப்படியே ஒரு பொண்ணை பார்த்தோம் கல்யாணம் பண்ணோம், ஒரு பையனை பார்த்தோம் கல்யாணம் பண்ணோம்னா அதுல ஒரு தோல்வி, அதுல ஒரு பிரச்சனை, அதுல ஒரு உள்ள ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் இருப்பதற்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஜாதகத்துல தோஷத்தை பார்த்துங்க. ஜவா தோஷம் இருக்கா, ராகு தோஷம் இருக்கா, எல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணுங்க. பொண்ணு வீட்டுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு ஓகே ஓகேமா, நீங்களும் கல்யாணம் பண்ணிடுவீங்க. பையன் வீட்டுல இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்க ஜோசியர் ஓகே சொல்லிட்டாரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தொடுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்க மாட்ட போறீங்க அர்த்தம். ஜாக்கிரதையா பார்த்து கேர்ஃபுல்லா பார்த்து திருமணம் செய்து கொள்வது சிறப்பு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு திருமணத்துல அப்படின்னா கொஞ்சம் அமைதியா ஹேண்டில் பண்ணுங்க. வேற வழி கிடையாது. பிரச்சனை தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அந்த பிரச்சனையை தேவையில்லா பூதி பெருசாக்கிறாதீங்க. வேற எந்த கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை, வேற ஏதாவது ஒரு பிசினஸ்ல ஒரு பிரச்சனை, ஒரு இடம் தகராறு, இந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணும். வேற வழியே கிடையாது, இல்லைன்னா தொல்லைகள் வரும். இதுல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு. அந்த திடீர் அதிர்ஷ்டத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணி எடுத்து நீங்க அதுக்கு நான் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஃபா இருப்பீங்க. அந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும் அப்படின்னா, யாராவது பணம் தராம இருந்திருப்பாங்க, அவங்களாம் திருப்பி தருவாங்க.
திருப்பி ஏதாவது புதுசா ஒரு பிசினஸ்ல புதுசா ஒரு வாய்ப்பு வரும், அதை நீங்க முயற்சி பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு கன்சிஸ்டண்டா கண்டினியூஸ் ஆர்டரா மாறலாம். அதே மாதிரி இடம் விற்காம வச்சிருப்பீங்க, திடீர்னு யாராவது ஒருத்தர் இடத்த நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி நல்ல ரேட்டுக்கு வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். மொத்தத்துல சிம்ம ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. கொஞ்சம் கூட எதுலையுமே தேவையில்லாம கையை வச்சு மாட்டிக்காதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. அது பினான்சியல் மேட்டர்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பணம் பிரச்சனை நிறைய வரும். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உடல்நலத்துல ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னா அதுல கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. புதுசா ஏதாவது பண்றேன்னு சொல்லி ஏமாறக்கூடிய நேரம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். ஒரு கிரகம் வக்கரமாகும் போது என்னென்ன பலன் கொடுத்துருக்கோம், உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள், உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கு, இல்ல மற்ற கிரகங்கள் வக்கரமா இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க நடக்கக்கூடிய தசா புத்திகள் யோக தசையா இருக்கும்போது மென்மேலும் பல நல்ல விஷயங்களும், அதே ராகு தசை கேது தசை, சில பேருக்கு சனி பகவானுடைய தசை, சில பேருக்கு வந்து சுக்கிர தசையே பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலா வேணும் அப்படின்னா அதுல ஒரு 51 பக்கம் நீங்க நோட்ல எழுதுனா என்ன டீடைல்ஸ்லாம் இருக்குமோ அதுல 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க. நோட்லயும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது அப்படின்னு டீட்டெயிலா நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.